Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பாத்தீங்கன்னா அழுகின தேங்காய் தாங்க. சில டைம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போம், மறந்துட்டு இருப்போம். அந்த தேங்காய் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆயிடும் இல்லையா? அதை நம்ம தூக்கி தான் போடுவோம். இனிமேல் தூக்கி போடாதீங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்க வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நமக்கு கெட்டு போன தேங்காய் தாங்க. அதாவது பூர்ணம் பூத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நான் கவரில் போட்டு வச்சுருந்தேங்க, மறந்தே போயிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருவுனது, இது வந்து கொஞ்சம் அப்படியே வச்சது அப்படிலாம் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரொம்பவும் நமக்கு ஒரு மாதிரி பூர்ணம் பூத்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து நான் பக்கத்தில் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இதை நம்ம வந்து இதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இதை தேய்ச்சி பார்த்தேன், வரல. நம்ம கத்திலேயே நம்ம நல்லாவே நம்ம எல்லாத்தையுமே இது மாதிரி தேய்ச்சி அதில் இருக்கிற அந்த குழகுப்பு தன்மை, அது மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்குது, அது எல்லாமே நம்ம இது மாதிரி கத்தியில் வச்சு எடுத்துடலாங்க. இது மாதிரி எடுத்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழகுழப்பும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அதை சுரண்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அழகாகவே வந்துடுங்க. திருப்பி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா அதில் இருக்க அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம தேங்காய் எடுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா தேங்காய் எடுக்கிறது, அதை வச்சு நான் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எப்படி நீங்கள் தேங்காய் எடுப்பீங்களோ, செல்லாக எப்படி எடுப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இதை வச்சு தான் எடுக்கிறேன். இது வந்து நமக்கு அமேசான்லேயும் கிடைக்கிது, நம்ம பக்கத்தில் இருக்க நமக்கு ஷாப்லேயும் கிடைக்குதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதெல்லாம் நம்ம இது மாதிரி சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வைக்க போகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தேங்காய் இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை தேங்காய் இருக்கோ நீங்கள் இது மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல தேங்காவை கூட இது மாதிரி போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கைப்பிடி அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 2-3 விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 3 விசில் வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போது நம்ம வந்து அந்த கருப்பானதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதாவது கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அந்த தண்ணி வந்து வெள்ளையாற வரைக்கும் நல்லா அதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது எப்படி கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம அதை அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு, இது வந்து பெரிய மிக்ஸி ஜார்ன்றதால ஒரே இடம் நான் அரைச்சிக்கிறேங்க. இது பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இல்லை கொஞ்சமாக ஒரு அரை இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் வடிகட்டினீங்கன்னாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபில்டர் மாதிரி இருக்கிற வடிகட்டினீங்கன்னா நல்லா நமக்கு வராது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு காட்டன் துணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இதை இந்த நமக்கு புழிஞ்சு எடுத்த மீதி இருக்கு இல்லையா இந்த கசடெல்லாம், இதை நான் திருப்பி நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து திருப்பி நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. 2 தடவை அரைச்சா போதும், 3-4 தடவை அரைக்காதீங்க, நமக்கு ஒன்றும் வராது. நான் இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு திருப்பி நம்ம வந்து புழிஞ்சிக்க போகிறேங்க. பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டேன். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சேங்க. இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன் இல்லையா, அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியிலே கூட வைக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி பவுலில் ஊற்றி நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேங்க. ஃப்ரீசரில் வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமாகவே ஆகிடும். நமக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நமக்கு வந்து மேலே வந்து அந்த ஏடு மாதிரி நமக்கு படிஞ்சு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த ஓடு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இதுமாதிரி 2 ஓடு எடுத்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வர மூடி தான். இது மாதிரி 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கேனில் வரும் இல்லையா, அந்த மேல் மூடி
இதை நான் வந்து ஹாட் க்ளூ கம் வச்சு நான் ஒட்டிக்க போகிறேங்க. அதாவது இந்த தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா, அதை தேங்காய் ஓடு இதில் வந்து கீழே இப்படி ஒட்டிக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அழுத்தி வச்சிங்கனாலே அழகாக ஒட்டிக்கோங்க. இது நமக்கு பிரிஞ்சிட்டு வராது. இதை பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கமாக இது மாதிரி 3 ஓட்டை போட்டோம் இல்லையா, அது கீழ்ப்பக்கம் மூடியில் அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் நான் வந்து ஹாட் க்ளூ கம் போட்டு நான் நடுவில், அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இது மாதிரி ஒட்டிக்கிறேங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிக்கோ இல்லைன்னா கிச்சனில் ஏதாவது வாசனை வர பொருள் நம்ம வைக்கணுன்னும் போது ஊதுவத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்னதாக இருக்குது இல்லையா, பார்க்குறதே கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பவுல் மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரோஸ் மில்க்கு இல்லைன்னா ஏதாவது ட்ரிங்க்ஸ் நமக்கு வரும் இல்லையா, அந்த மூடிங்க கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க கீழ்ப்பாகத்தில். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி நமக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் க்ளூ கம் போட்டு ஒட்டும் போது நல்லாவே ஒட்டிக்கோங்க. வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் க்ளூ கம் போட்டு ஒட்டும் போது தாங்க நல்லாவே ஒட்டும். இப்போ நான் வந்து இதை ஒட்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்றது சொல்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம அப்படியே நிற்க வச்சா நிற்காது இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி மூடி நான் வந்து கீழே ஒட்டிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வாஷ் பேஷன் பக்கத்துலேயோ இல்லைன்னா வந்து பாத்ரூம்லேயோ எங்கேனாலும் நம்ம வந்து சோப்பு வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சின்னதாக இருக்கிறது வந்து நான் வந்து வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த நார் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து வச்சுக்கிறேங்க. நம்ம இஷ்டம் தான், நம்ம எப்படி வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா, இதை நம்ம இது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம ஏற்றி வைக்கும் போது அதுக்குன்னு ஒரு தட்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது நம்ம தேடுவோம். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் தேங்காயோட சின்னதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம எங்கே தேவையோ அங்கெல்லாம் நம்ம வச்சிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா கீழேயும் நமக்கு அந்த சாம்பல் எதுவும் விழாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி 3 கண் வரும் தெரியுங்களா, அந்த பகுதி நம்ம எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு பகுதியை இது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூர்மையான ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்கள் இது மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல, அதை வச்சு நான் குத்துறேன். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியாகவே நமக்கு வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சின்ன வாயு உள்ள ஏதாவது ஒரு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டிலுக்கு நம்ம ஏதாவது ஊற்றுனோன்னா நம்ம இதை வச்சு ஊற்றிக்கலாங்க. கீழே எதுவும் சொட்டாமல் நமக்கு ஈஸியாகவே நமக்கு அதை ஊற்றிடலாம். இதுக்காக கடையில் காசு கொடுத்து நம்ம அதை பொண்ணெல்லாம் வாங்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 3 நமக்கு ஓட்டை இருக்குல்ல, 3 ஓட்டையும் நம்ம இது மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நீங்கள் சோப் கூட வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் கழுவும் போது பக்கத்தில் இதை வச்சுக்கிட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து இதில் நம்ம போடலாங்க. இப்போ சின்னதாக ஏதாவது ஒரு அழுக்கோ இல்லைனா வந்து ஏதாவது தண்ணியை போட்டுட்டு, அதாவது தண்ணியில் ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் ஊற்றணும் போது நம்ம ஃபில்டர் ஆகி நல்லாவே வருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கருவேப்பிலையோ கொத்தமல்லி எதுனாலுமே ஏதாவது ஒரு சின்ன பேப்பர் எதுனாலுமே இதில் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு போட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம குப்பை தொட்டியில் போட்டுடலாங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சோம் இல்லையா, அதை நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கத்தில் நமக்கு நல்ல ஆடை மாதிரி நம்ம கட்டி வந்திருக்கு, கீழே தண்ணியாக இருக்குது. இதை நான் வந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தண்ணியை கீழே ஊற்றிக்கலாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் இது மாதிரி ஊற்றினாலே போதும். அதில் இருக்க தண்ணிலாம் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. இதை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். இப்போ மேலே இருக்க இந்த ஆடை மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இதை இப்போ வந்து ஒரு அடிக்கனமான ஒரு கடாயை நான் எடுத்துக்கிறேங்க. அதில் நான் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம்ல, அதுக்கு தான் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சிடுறேன். அடுப்பில் வச்சிங்கன்னா மீடியமாக வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. மீடியமாக வச்சிரு. அது நல்லாவே அது பொறுமையாக அது நல்லா உருகி வரும். அது நல்லா உருகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லாவே உருகி வருது. நீங்கள் வீட்டில் இது மாதிரி நம்ம மறந்து போயோ இல்லைனா ஏதாவது நேரத்தில் வந்து நம்ம உடைக்கும் போது தேங்காய் கெட்டு போனாலோ தூக்கி போட்டுறாதீங்க. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா பியூராக எடுக்கலாங்க. நல்லாயிருக்கு, நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்குது. நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ உங்களுக்கு தெரியுதா எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். ஆறுனது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற இந்த தேங்காயிலேருந்து நம்ம சூப்பரான ஒரு வாசனையாக தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா பழைய ஃபில்ட்ரு தாங்க. இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றது வீடியோ லேட்டஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு எனக்கு சேனல் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நான் பாருங்கள் இதில் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு உங்களுக்கு எந்த ஒரு பாட்டிலோ இல்லைன்னா எதுலையாவது நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் தலைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கும் நமக்கு, அதாவது சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு என்ன மாதிரிலாம் டிப்ஸ் வேணுன்றதும் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான பியூரான நமக்கு தேங்காய் எண்ணெய் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுதாங்க இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.